சங்கீதம் 145 எல்லா வசனத்தை கவனிங்க. சங்கீதம் 145 16வது வசனம். நல்லா சத்தமாக வாசிங்க. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தி ஆக்குகிறீர். இந்த வசனத்தை நல்லா பாருங்க, கவனிங்க. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தேவன் சில ஜீவராசிகள் பறந்து வாழுது, சில ஜீவராசிகள் நடந்து வாழுது, சில ஜீவராசிகள் தரையில் ஊர்ந்து வாழுது, சில ஜீவராசிகள் தண்ணிக்குள்ளே இருக்குது, சில ஜீவராசிகள் கல்லுக்குள்ளே மண்ணுக்குள்ளே இருக்கு. மண்ணுக்குள்ளே இருக்கிறது நிறையா இருக்குது. தேவனுக்கு மகிமை. அந்த பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் இந்த ஜீவராசி வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, நீர் உமது கையை திறந்து பிராணிகளின் வாஞ்சையை என்ன செய்கிறீர்? திருப்தி ஆக்குறீர். எல்லாரும் சொல்லுங்க, வாஞ்சையை சொல்லுங்க. எல்லாம் சத்தமாக பழிச்சுன்னு சொல்லுங்க. வாஞ்சையை என்ன செய்கிறார்? திருப்தி ஆக்குறார். அப்ப தேவன் பரலோகத்தில் இருந்து இங்க பூமியில் இருக்கிற ஜீவராசிக்குள்ள என்ன வாஞ்சை இருக்குது? ஜீவராசிக்குள்ள என்ன வாஞ்சை இருக்குது? இப்போ கழுகுக்கு ஒரு வாஞ்சை இருக்கும், காகத்துக்கு ஒரு வாஞ்சை இருக்கும், சிங்கத்துக்கு ஒரு வாஞ்சை, புலிக்கு ஒரு வாஞ்சை, கரடிக்கு ஒரு வாஞ்சை, யானைக்கு ஒரு வாஞ்சை, இல்லையா? நீர் வாழும் ஜந்துக்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கும். 10 கோடி ஜீவன்கள் வாஞ்சிக்கிறத 10 கோடி ஜீவனுக்குள்ளும் இருக்கிற அந்த வாஞ்சியை அறிந்து அதையெல்லாம் கர்த்தர் திருப்தி ஆக்குறார். ஒரு அலையில் சொல்ல மாட்டீங்கல்ல, கர்த்தருக்கு மகிமை. உற்சாகமாக இருக்கிறவங்களுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்? உற்சாகமாக இருக்கணும், ஆராதனை இல்லை. உட்காந்து கடைசி வரை வாயை திறக்காமல் போயிடக்கூடாது. எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வாஞ்சை என்ன? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் என்ன வாஞ்சை இப்போ நமக்குள்ளே இருக்குன்னு பாருங்கள். அந்த வாஞ்சையை தேவன் அறிந்து இன்றைக்கு நம்மை திருப்தி செய்வார். சொல்லுங்கள் ஆமேன்னு. ஏம்மா இது என்னம்மா நீங்கள் பழகிருக்கீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில்? ஆமேன்னு சொல்லுங்கம்மா எல்லாரும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல உற்சாகமாய் ஆமென். இங்கே ஆண்டவருடைய துதியை சொல்ல எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறோம். இங்கே ஆண்டவரை துதிக்கணும், சோதரிக்கணும். இங்கேயும் நம்ம விருப்பம் செய்யக்கூடாது. இங்கே அவருடைய சித்தம் செய்யணும். ஒரு வேளை சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். வசனத்தை கவனிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கடைசி வரியில், நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை. நம்முடைய எல்லாரும் சொல்லுங்க, இந்த பரம வாசஸ்தலம்ங்கிறது எங்கே இருக்குது? ஏம்மா சத்தமாக பேசி போலங்க. பரலோகத்தில் இருக்குது பாருங்க. பரலோகத்தில் இருக்கு. அது பவுல் சொல்றார், நம்முடைய பரம வாசஸ்தலம். யாருடைய? நம்முடைய பரம வாசஸ்தலம். ஒரு நூல் குறைப்பா, ஒரு பாயிண்ட் குறை போதும். அந்த பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த பரம வாசஸ்தலத்தை நமக்கு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரம். சொல்லுங்க, என் தேவன். தாளாரம்ப சொல்லுங்க, என் தேவன் அந்த பரம வாசஸ்தலத்தை
எனக்கு தருவார். அதை பெற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு மகிழ்ந்தார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்போ பிராணிகளின் வாஞ்சையை திருப்தி ஆக்கிறார். பிராணிகளின் வாஞ்சையை திருப்தி ஆக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரம வாசஸ்தலத்தை அருளுகிறார். பவுல் சொல்றாரு, அந்த பரம வாசஸ்தலமே நம்முடைய வாஞ்சை இல்லைங்க. பரம வாசஸ்தலமே வாஞ்சை. இந்த வானம், இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த நட்சத்திரங்கள், இந்த பூமி எல்லாம் ஆண்டவர் வர்ற அந்த கடைசி நாளில் இதெல்லாம் வந்து அழிஞ்சிரும். இதெல்லாம் என்ன செய்யும்? அழிஞ்சிரும். என்றைக்கும் அழியாதவர் ஆண்டவர் இயேசு. என்றைக்கும் அழியாதது பரம வாசஸ்தலம். என்றைக்கும் அழியாதது நம்முடைய ஆத்மா. அது அங்கே போகணும். எங்கே போகணும்? அப்போ பரம வாசஸ்தலத்துக்கு போகும்போது என்னுடைய மகனும் அங்கே வந்துடணும், என்னுடைய மகளும் அங்கே வந்துடணும், என் பேர பிள்ளைகள் கூட அங்கே வந்துடணும். இந்த சரீரத்தை வசனத்தின்படி அடக்கி உடைக்கி இந்த சரீரத்தை வந்து நம்ம நடத்தணுங்க. சில தேவனுடைய பிள்ளைகள் வந்து கர்த்தருடைய வசனத்தின்படி வைராக்கியமாக கர்த்தருக்குன்னு இருக்காங்க, நமக்கு தெரியுது. சில தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் அப்பப்போ என்ன மாடல், என்ன ஃபேஷன் வருமோ அதை எடுத்து தான் சரீரத்தில் வச்சுக்கிட்டே கர்த்தரை பாடி ஆராதிக்கிறாங்க. தேவனால் வந்ததை நம்ம சரீரத்தில் தரித்து கொள்ளணும். உலகத்தால் வர்றதை நம்ம சரீரத்தில் நினைச்சக்கூடாது, தரித்து கொள்ளக்கூடாது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன் பவுல் சொல்கிறார். இப்போ அந்த ஆண்டவருடைய அச்ச அடையாளங்களை நம்ம சரீரத்தில் தரித்திருக்கணும். பார்த்த உடனே தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணுங்க. சொல்கிற மாதிரி இருக்கணும். மகனுக்கு முன்னாடி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும், மகளுக்கு முன்னாடி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும், உறவினர்களுக்கு முன்பாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளதுக்கு முன்னாடி அப்படி இருந்தார், சகோதரி இப்படி இருந்தாங்க, ஆண்டவரை ஏற்று ஆராதனை செய்தாங்க, முழுவதும் மாறிட்டாங்க. சாட்சி விளங்க பண்ணணும். வைராக்கியம் அதுக்காக வாழணும். ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சாந்தமாகவே பேசணும், கோவப்படவே கூடாது. சகோதரிகள் சாந்தமாக தான் பேசணும், கோவப்படவே கூடாது. நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா கர்த்தருடைய லைனில் உங்களை கொண்டு போக மாட்டார். இஸ்ரவேல் வீட்டாரை வந்து கலக வீட்டார்னு நிறையா விதத்தில் வேதனைப்பட்டு சொல்லியிருக்கார் ஆண்டவர். இன்றைக்கி நம்ம குடும்பம் வந்து ஒரு அமைதியான குடும்பமாக இருக்கணும், அமைதியான குடும்பமாக இருக்கணும். பிரச்சனையே வரக்கூடாது. பிரச்சனை வர்ற மாதிரி தெரிந்தால் உடனே கர்த்தர்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணணும். நீங்கள் அமைதியான ஆண்டவர், அமைதியாக நான் இருக்கணும்னு விரும்புகிறேன். தேவையில்லாமல் அந்த பிரச்சனை வருது, அதை அடக்கி அந்த பிரச்சனை கலைந்து போகும்படி கட்டளையிடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிடணும். சவுண்டு விடுறதில் பெரிய ஆளாக இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கிறதுல பெரிய ஆளாக இருக்கணும். சத்தம் போட்டு பேசுறதுல பெரிய ஆளாக இருக்கக்கூடாது, அமைதியாக பேசுறதுல பெரிய ஆளாக இருக்கணும். மாற்றங்கள் வாழ்க்கையில் வரணும், மாற்றங்கள் வாழ்க்கையில் வரணும். கிறிஸ்துவை பார்த்து தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், கிறிஸ்துவை பார்த்து தான் ஜெபிக்கணும், கிறிஸ்துவை பார்த்து தான் ஆராதிக்கணும், கிறிஸ்துவை பார்த்து தான் வாழணும். கிறிஸ்தவர்களை பார்த்து வாழக்கூடாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஏன்னா சாலமோன் ஒரு பெரிய கிறிஸ்தவர். அந்த சாலமோன் எப்படி வாழ்ந்தார், சவுல் எப்படி வாழ்ந்தார், சிம்சோன் எப்படி வாழ்ந்தார், யூதாஸ் எப்படி வாழ்ந்தார், அன்னனியா சப்பீரா எப்படி வாழ்ந்தாங்க, ஆதாம் ஏவாள் எப்படி வாழ்ந்தாங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்தவங்க தான், கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டவங்க தான். மனிதனுடைய அன்பு ஒரு நாள் மாறிடும், என்றும் மாறாதவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு ஆண்டவர் மாறவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். இக்கட்டுக்கு உதவத்தான் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் நமக்கு.
கஷ்டங்களுக்கு கை கொடுக்கிற தேவன் அவர். பயப்படாத, நானும் இருக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 26 சங்கீதம் 26 8வது வசனத்தில், கர்த்தாவே உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இது தாவீது ராஜா தேவனுடைய தாசன் எழுதின சங்கீதம். அவர் என்ன சொல்றாரு? கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும். இது தேவனுடைய ஆலயமாகிய, இது பரிசுத்த ஸ்தலங்க. இங்கே பரிசுத்த சிந்தையோடு தான் உட்காந்து ஆராதிக்கணும், அன்போடு தான் உட்காந்து ஆராதிக்கணும். பொறாமல் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, வீம்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே ஒரு சகோதரனை பகைச்சிக்கிட்டே உட்காந்து ஆராதிக்கக்கூடாது, ஒரு சகோதரியை பகைச்சிக்கிட்டே வந்து ஆலயத்தில் ஆராதிக்கக்கூடாது. அது தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். வாசஸ்தலத்தையும் ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன். இப்போ இவருடைய வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றணும், இவருடைய தேவைகளை கர்த்தர் திருப்தி செய்யணும். ஆண்டவர் அப்படியே செய்வார். ஒரு அள்ளி சொல்லுவோமா? ஆண்டவர், எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் அப்படியே செய்வார். இப்போ இந்த ஆராதனையிலேயே இன்றைக்கு எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை வரணும், இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரணும், இன்றைக்கு என்னுடைய தொழில் கொஞ்சம் வளரணும், என்னுடைய வருமானம் கொஞ்சம் பெருகணும்னு நீங்கள் வாஞ்சையோடு உட்கார்ந்து ஆராதிச்சிங்கன்னா கர்த்தர் அதை அப்படியே இன்றைக்கு செய்து நிறைவேற்றுவார். நம்முடைய வாஞ்சைகள்லாம் தேவன் நினைஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். மனுஷனுக்கிட்ட ஒரு தடவை உதவி கேட்டால், 2 தடவை உதவி கேட்டால், 10 தடவை உதவி கேட்டால், 20 தடவை உதவி கேட்டோம்னு சொன்னால் என் வாசலை பக்கமே வராதுன்றவாங்க மனுஷர்கிட்ட. 100 டைம் அல்ல, 1000 டைம் அல்ல, எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காமல் கொடுத்து கொண்டே இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மளை கைவிடவும் மாட்டார், நம்மளை வெட்கப்பட்டு போகவும் விட மாட்டார். சத்துருக்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நம்மளை நிற்க பண்ணுகிறவர் கர்த்தர் இயேசு ஒருவர் மாதம். விசுவாசிக்கணும். ஆண்டவரே என்னுடைய வாஞ்சையும் கூட என்ன செய்யும்? நிறைவேற்றும். என்னுடைய வாஞ்சையும் சொல்லுங்க, என்னுடைய வாஞ்சையும் நிறைவேற்றும். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். வாஞ்சையை நிறைவேற்றும். நம்ம வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும், அதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது, பாரப்படக்கூடாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் ஒரு 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 நாளை நியமித்து அந்த நாளில் பிரச்சனையை வந்து தீர்த்துருவார். இல்லைன்னா பிரச்சனை செய்கிறவங்கள அடைக்கிடுவார் ஆண்டவர். கோலியாத்து அப்படியே தான் 40 நாள் 40 இரவு 40 பகல் வந்து இஸ்ரவேலுக்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். கர்த்தரை நிந்திக்கிறான், தூசிக்கிறான், இஷ்டப்படியெல்லாம் பேசுகிறான் கோலியாத். சவுல் பார்த்து பயப்படுறாரு, அப்பனீர் பார்த்து பயப்படுறாரு. இந்த கோலியாத்துக்கிட்ட வரவே முடியல அவங்களால. தாவீது வர வரைக்கும் தான் அந்த கோலியாத்து சத்தம் போட முடியும். தாவீது வந்துட்டாருன்னா அப்புறம் போட முடியாது. ஒரு அள்ளி சொல்லுவோமா? ஏன்னா பிரச்சனை பண்ண ஒரு ஆள் எழும்புறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை சரியாக அடக்கிறதுக்கு தேவன் ஒரு ஆளை எழுப்பி வைப்பார். அவன் பட்டயத்தோடு ஈட்டியோடு பட்டயத்தோடு கோலியாத்து வர்றான். இவர் வந்து ஒரு கவாங்கலை எடுத்துக்கிட்டு போகிறார். சவுல் மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டு விடுறார். என்னுடைய வாளை எடுத்துக்கங்கிறார், என்னுடைய தலைச்சீராவை எடுத்துக்க அப்படிங்கிறார். தாவீது சொல்கிறார், இதில் எல்லாம் எனக்கு அபியாசம் கிடையாது, நான் அவரை நம்பி போகிறேன். அந்த தேவன் அந்த கோலியாத்தை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அவனை அடித்து கீழே சாச்சு அவன் தலையை வெட்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துடுவேன்னு சொல்கிறார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. கோலியாத்து ஒரு பெரிய வீரன், தாவீதை ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன்.
அந்த வீரனை யார் கையை வச்சு ஆண்டவர் கீழே சாச்சாரு? தாவீது. அப்படி ஒரு ஆளை தாங்க நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டார். பலம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். 100 பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம கவலையே படக்கூடாது. அந்த 100 பிரச்சனையும் ஒரே வார்த்தையில் கர்த்தர் தீர்த்து வைப்பார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தருடைய வார்த்தை அது. ஒரு அள்ளி சொல்லுவோமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் 2வது வரி. நீதிமொழிகள் 3:33 2வது வரி. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு மகிமையுண்டார். சகல பிராணிகளின் வாஞ்சையை நிறைவேற்றுகிறார். பரம வாசஸ்தலத்தில் வாஞ்சையாக இருந்தவர்களுக்கு அதை தேவன் அருளுகிறார். உம்முடைய மகிமை தங்கின அந்த ஸ்தானத்தை நான் என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன். இங்கே சொல்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலம் மலை மேலே இருந்தாலும் சரி, தரை மேலே இருந்தாலும் சரி, கிராமத்தில் ஒதுக்குப்புறத்தில் இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் நீதி இருக்குமானால் அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீதி நம்ம பேசுகிறதுலையே நியாயமாக நீதியான் நம்ம பேசுகிறதுலேயே நீதி இருக்கணும். எண்ணத்தில் நீதி இருக்கணும், எழுத்தில் நீதி இருக்கணும், அளக்கிறதுல நீதி இருக்கணும், கொடுக்கறதுல நீதி இருக்கணும், வாங்கிறதுல நீதி இருக்கணும். எல்லாரும் பாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். தெய்வம் நம்மளோடு ஐக்கியப்பட்டுருவார். தெய்வம் நம்மளோடு ஐக்கியப்பட்டுருவார். சவுல் அவர் லைனில் சரியில்லை, சவுல் தேவன் சொன்ன வார்த்தையை செய்யலை, கேட்கலை, நிறைவேற்றலை, வார்த்தையை புறக்கணிச்சுட்டான் தெரிஞ்ச உடனே சாமுவேலை கூப்பிட்றாரு. உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பிக்கிட்டு பெத்லெகேமுக்கு போ. அங்கேயே சொல்ல மாட்டார், அது ஆண்டவர் பேசுகிறதுல அதிசயமாக இருக்கும். நீ பெத்லெகேமுக்கு போ, ஈசாயின் குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். தாவீதுன்னு சொல்லவே மாட்டார். பாருங்கள், சஸ்பென்ஸாகவே இருக்கு. ஆண்டவர் பேசலாம். அதனால தான் அவருடைய வார்த்தை அநேகர் புரிந்து கொள்ள முடியாமல் போகுது. தேவனுக்கு மகிமையுண்டார். அங்கே போன பிறகு ஈசாய் ஒவ்வொரு ஆளாக அனுப்புகிறார். பெரிய பையன்லேருந்து 7வது பையன் வரைக்கும் அனுப்பிட்டார். கர்த்தர் சொல்கிறார், இவனில் ஒருவனை நான் தெரிந்து கொள்ளலை அப்படிங்கிறார். ஏன்னா அவர்களெல்லாம் தங்களுக்காகவே வாழுகிறவர்கள். தாவீது மட்டும் தேவனுக்காகவே வாழுகிற மனுஷன். ஏன்னா ஈசாயி இவ்வளோதானே உன் பிள்ளைங்க, எல்லாருக்கும் சின்ன பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவனை வர சொல்லு, வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அங்கேருந்து ஒடியாரும்போது கர்த்தர் சொல்கிறார், இவன் தான், இவன் அபிஷேகம் தான், இவன் ராஜாவா என்ன செய்ய. கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்தவர்களுக்கு வந்ததா அபிஷேகம், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தவங்களுக்கு வந்ததா அபிஷேகம். அப்போ இன்றைக்கு அபிஷேகம் நம்மளை ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னால் கர்த்தருக்கு விரோதமாக வாழ்கிறதா பிரியமாக வாழ்கிறதா தீர்மானம் நம்ம எடுக்கிறது. தீர்மானம் நம்ம எடுக்கிறது. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய மனுஷன்னா மற்றவங்க பயப்படணும். ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய மனுஷனா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பயப்படணும். ஒரு அள்ளி சொல்லுவோமா? அப்போ பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளை என்ன செய்யுங்க, கலைந்து போடுங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போடுங்கன்னு இருக்கார். அப்போ நம்முடைய குணங்கள் வந்து என்ன செய்யணும்? மாறணும். மாறணும். உங்கள்கிட்ட எத்தனையோ தடவை நான் கேட்டிருக்கிறேன். 55 வருஷத்தில் ஒரு நாள் உங்களை கோவிச்சிருக்கிறான்னு கேட்குறேன் நான். ஒரு நாள் உங்களை அதட்டி இருக்கிறான்னு கேட்குறேன் நான். ஒரு சிறு குழந்தைய கூட அடே இங்கே வாடாங்கன்னு கூப்பிட்ருக்கேனா?
யோசிச்சு பாருங்கள். ரட்சிப்புன்னா அதாங்க. அதாவது வேதனை உள்ளது, ரட்சிப்பு இல்லாதது. ஆறுதல் உள்ளது, சந்தோஷம் உள்ளது ரட்சிப்புக்குரியது. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே உங்களை கண்ணை நோண்டுவேன்னு சொன்னாரா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இளைப்பார். அப்போ தேவனுடைய மனுஷன்ட்ட ஒரு மனுஷன் நொந்து கவலைப்பட்டு வந்தால், தேவனுடைய மனுஷிட்ட வந்தால், அங்கே வரும்போது ஆறுதல் சொல்லி அனுப்பணும். ஆறுதல் சொல்லி அனுப்பணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அதுக்கு தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். பூமியின் கடைசி பரிந்து எனக்கு என்ன செய்யுங்க? சாட்சிகளாக இருங்கன்னாரு. பல லட்சங்கள் கர்த்தரை பற்றி சொல்ல எனக்கு இருக்குது. இந்த செய்திக்குள்ளே உள்ளதை மட்டும் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சம் வீக்கத்துக்கு ஒத்தனம் கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நீதிமொழிகள் 21:20, நீதிமொழிகள் 21:20, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. இதை படிக்கும்போது அதில் நம்மளை அந்த வசனத்தில் நம்மளை மாற்றிக்கிட்டு அந்த வசனத்தினுடைய வருமானங்களை பெற நாம் முயற்சி பண்ணணும். ஒரு டைம் சொன்னால் 1000 டைம் செய்கிற மாதிரி நமக்கு குணங்கள் இருக்கணும். 1000 டைம் சொன்னாலும் ஒரு டைம் கூட செய்யாத குணங்கள் இருந்துச்சுன்னா எந்த நன்மையும் நம்ம பெறவே முடியாது. சொன்னால் கேட்குற அனுபவம் வயசு வரம்பு கிடையாது. சொன்னால் கேட்குற அனுபவம் எல்லாருக்குமே இருக்கணும். ஒரு அள்ளி சொல்லுவோமா? எல்லாருக்குமே இருக்கணும். இது வரைக்கும் சபைக்குள்ளே நான் வந்த நாளிலிருந்து நடந்த திருமணமானாலும் சரி, நடந்த டெத்தானாலும் சரி, அல்லது வீடு பால் காய்ச்சறதாக இருந்தாலும் சரி, ஒன்று தவறாமல் கர்த்தருக்குள்ளே நான் செய்திருக்கிறேன். ஒன்று தவறாமல். ஒரு அள்ளி சொல்லுவோமா? தேவனுக்கு மகிழ்ந்தார். அந்த சாமர்த்தியம் இருக்கணும். குடும்பத்தை நடத்தக்கூடிய சாமர்த்தியம், பிரச்சனையை பேசி தீர்க்கக்கூடிய சாமர்த்தியம், அதிக மதிப்பெண் பெறுகிற சாமர்த்தியம், வீட்டுக்குள்ள பிரச்சனையும் பிரிவினையும் அடிதடியும் வந்துடாமல் அமைதியாய் குடும்பத்துக்குள்ளே வாழ்கிற சாமர்த்தியம் ஆண்டவரே நீர் எனக்கு தார். ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் எனக்கு தாரும். அதை கொஞ்ச நாளாவது நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தே ஆகணையா வாஞ்சிக்கிறேன். பாருங்க, செய்தி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். செய்தி இயேசுனாருக்கு கிடையாது. நம்ம போய் அவருக்கு செய்தி கொடுக்க முடியுமா? முடியாது. செய்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம். பாட்டு ஆராதனையில் அவருக்கு செலுத்துகிற மகிமை, பாட்டு ஆராதனை அவருக்கு மட்டும். பாட்டு ஆராதனை அவருக்கு மட்டும், செய்தி நமக்கு மட்டும். இப்போ அவருக்கு மட்டும் நடத்துகிறதான அந்த பாட்டு ஆராதனையில் பங்கு பெறணுங்கிற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும். பாட்டு ஆராதனை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாஞ்சை இருக்கணும். எப்பொழுது நான் போவேன், என்னுடைய ராஜாவை நான் பாடணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 26:9 வசனத்தில், ஏசாயா 26:9, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும். எத்தனை பேர் அதிகாலையில் தேடுறீங்க? சில தேவனுடைய பிள்ளைகள் தேடுவாங்க. சிலர் 7 மணி ஆனாலும் 7:30 மணி ஆனாலும் எந்திரிக்க மாட்டாங்க.
எந்திரிக்க மாட்டாங்க. வேதவசனத்தை வாச்சோம்னு சொன்னால் ஆசீர்வாதம் வரும். வேதவசனத்தை கை கொண்டு வாழ்ந்தோம்னா பரலோகம் கிடைக்கும். ஒரு அழி சொல்லுவோமா? அப்புறம் நீங்கள் தான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். இயேசுநாதர் நல்லது சொன்னார், கொலை பண்ணிட்டாங்க. பரபாசு கொலை செஞ்சான், அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. உலகம் இப்படி இருக்குது, தலைகள் தான். இன்றைக்கி தவறு செய்யாதேன்னு சொல்கிற ஆளுகளை வெறுப்பாங்க. தவறு செய்தாங்கன்னா அவங்களுக்கு ஒத்து போனால் சந்தோஷப்படுவாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. வாயை திறந்து நல்லா கத்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். இரவிலே என் ஆத்மா உண்மை என்ன செய்கிறது? வாஞ்சிக்கிறது. பவுல் சொல்றார், பரமவாசஸ்தலத்தை நான் வாஞ்சிக்கிறேன். இங்கே ஏசியா தீர்க்கதரிசி தரிசனத்தில் அவர் கண்டதை எழுதுறாரு, என் ஆத்மா இரவிலே உண்மை என்ன செய்கிறது? வாஞ்சிக்கிறது. இப்போ நம்ம ஆத்மா தேவனை வாஞ்சிக்குதான்னு பாருங்க. தேவனை வாஞ்சிக்குதான். பல இடங்களில் தாவீதுராஜா சொல்லியிருக்கிறார், என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்குதுன்னு சொல்கிறார். அந்த வாஞ்சை இருக்கணும், ஜெபிக்கிற வாஞ்சை இருக்கணும், ஜெபிக்கிற வாஞ்சை இருக்கணும். பழைய சர்ச்சில் நிறைய உபவாசம் போட்டிருக்கேன். புதிய சர்ச்சிலையும் உபவாசம்னு எடுத்தால் 10 நாள் எடுப்பேன். 10 நாள் 3 நேரமும் சாப்பிட்றது கிடையாது. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு அந்த தண்ணியை மட்டும் சாப்பிட்டு சர்ச்சிலேயே இருப்பேன். 10 நாளும் வீட்டுக்கு போக மாட்டேன். ஆண்டவரை சொந்தப்படுத்துறதுக்காக, ஆண்டவரை தேடுறதுக்காக. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், அகில உலகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த வாழ்க்கை முடிந்த உடனே இயேசு ஒருவர் மட்டும்தான் சொந்தம் அனுப்பார். ஆத்மாவுக்கு நிறைய சொந்தங்கள்லாம் கிடையாது. சரீரத்துக்கு சொந்தங்கள் இருக்கும், பேசுறதுக்கும் பழகிறதுக்கும், ஒரு ஃபங்க்ஷனில் விருந்து வச்சா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அந்த சொந்தமாக இருக்குமே தவிர, ஒரு 5 லட்சம் கொடுத்து ஒரு 2 லட்சம் கொடுத்து நீ முன்னுக்கவான்னு சொல்ல சொந்தம் இருக்காது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ நம்முடைய ஆத்மா தேவன் மேலே வாஞ்சியாக இருந்துச்சுன்னு சொன்னால், சரீரம் பரலோகத்துக்கு போகாது, ரத்தம் பரலோகத்துக்கு போகாது, ஆத்மா தான் பரலோகத்துக்கு போகணும். அந்த ஆத்மா யார் மேலே வாஞ்சியாக இருக்கணும்? தேவன் மேலே வாஞ்சி இருக்குதான்னு பாருங்க, இருக்குதான்னு பாருங்க, இருக்குதான்னு பாருங்க. ஒரு எல்லை சொல்லுவோமா? சங்கீதம் 30:3, சங்கீதம் 30:3, கர்த்தாவே என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர் ஐயா. நேரம் ஒரு ஆமேன்னு சொல்லியிருக்கலாம், ஒரு அலேலுயா சொல்லியிருக்கலாம். அந்த வாஞ்சை இருக்கணுங்க. நல்ல ஒரு வசனம் சொன்னவுடனே, நல்ல ஒரு வார்த்தை சொன்னவுடனே ஆமேன்னு சொன்னால் அது அப்படியே நடக்கட்டுங்கிறதுக்கு அர்த்தம். சொல்லி பழகணும், சொல்லி பழக்கணும் பிள்ளைகளை. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ நம்ம ஆத்மா தேவன் மேலே வாஞ்சையாக இருக்கும்போது, அந்த ஆத்மா பாதாளத்தில் இருந்து தேவன் மேலே வாஞ்சையாக இருந்தாலும் பாதாளத்திலிருந்து ஏறி வரும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வார். கர்த்தாவே நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர் ஐயா. சொல்லுங்க, என்ன நீர் என்ன செய்து? உயிரோடு காப்பீர், உயிரோடு காப்பீர். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், தேவனுக்கு வேண்டார். சங்கீதம் 141 சங்கீதம் 141:8 கடைசி வரியில்
என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே தேவனை பாடி, தேவனை பாடு. என் ஆத்துமாவே தேவனுக்கு நீ ஆராதனை செய். என் ஆத்துமா தேவன் மேல் என்ன செய்கிறது? வாஞ்சியாக இருக்கிறது. அப்போ அந்த ஆத்துமாவை நீ வெறுமையாய் விடாதப்பா. என் ஆத்துமாவை, எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவை வெறுமையாய் விடாதே, வெறுமையாய் விடாதே. தேவனுக்கு மேண்டார் சகல ஜீவராசிகளுடைய வாஞ்சையும் அவருடைய கரத்தை திறந்து திருப்தி செய்கிறார்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு அள்ளி சொல்லுவோமா? திருப்தி செய்வார். வனாந்தரத்தில் 5 அப்பத்தை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்து என்ன செய்தார்? திருப்தி ஆக்கினார். மீதி 12 கூடைகள். சொல்லுங்கள், மீதி 12 கூடைகள். 12 கூடைகள். ஒரு வீட்டில் பிறந்த அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னால், தகப்பனார் பூர்வீக சொத்து வச்சுருந்தாலும், தகப்பனார் சுயமாய் சம்பாதித்த சொத்தாக இருந்தாலும், வீட்டில் பிறந்த அந்த அண்ணன் தம்பி 2 பேருக்கு மட்டும்தான் அந்த சொத்து சொந்தமாக சேரும். ஒரு அள்ளி சொல்லுவோமா? வேறு யாரும் அந்த சொத்தின் மேலே வழக்காட முடியாது. அதே போல் நம்முடைய ஆத்மாவானது ஸ்தோத்திரம், மனுஷன் சாப்பிட்டு ஜீரணிக்காமல் வாந்தி பண்ணால் நாய் அதை சாப்பிடும். தேவன் முழுவதும் மனம் திரும்பட்டும், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், மனம் திரும்பட்டும், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், உணரட்டும், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், ரட்சிக்கப்படட்டும், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், ஞானஸ்தானம் எடுக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், திருவிருந்தில் பங்கு பெறட்டும் அப்படின்னு கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். தேவன் கொடுக்குற நாளெல்லாம் அலட்சியமாக ஏசா எப்படி சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணாரோ, அதுபோல் கர்த்தர் கொடுத்த நாளெல்லாம் அலட்சியமாக செலவு பண்ணிவிட்டு முடிவில் நிற்கும்போது அவர் வேண்டான்னு விடுறத சாத்தான் எடுப்பான். தேவன் வேண்டான்னு விடுறத சாத்தான் எடுப்பான். அப்போ ஆத்துமாவுக்கு 2 பேர் தான் சொந்தம். ஒன்று தேவன், 2வது சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, 1 தேவன், 2 பிசாஸ். இப்போ தேவன் மேலே இருக்கிறார், பிசாசு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறான். அவனுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் கிடையாது, அவன் அங்கே தான் இருப்பான், அவர் அங்கே தான் இருப்பார். இப்போ நம்ம ஆத்மா நம்முடைய சொந்த வாழ்க்கையினால், பாட்டில், ஜபத்தில், வேத வாசிப்பில், ஆராதனையில், விசுவாசத்தில், அன்பில், சாந்தத்தில், பொறுமையில், கீழ்ப்படிதலில், சொன்னால் கேட்கறதில்ல, சொன்னால் செய்கிறது, சொன்னால் போகிறது, சொன்னால் வர்றது, சொன்னால் நடக்கிறது, இப்படி வாழுகிறவர்கள் யாருன்னு கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு அந்த ஆண்டவருடைய வருகை நாட்களில் மறுரூபமாக்கும்போது அந்த ஆத்மா ஆண்டவர்கிட்ட பறந்து போயிடும். இங்கே எத்தனை தான் வசனம் கேட்டாலும், எத்தனை தான் வார்த்தை கேட்டாலும், எத்தனை தான் ஆலோசனை கேட்டாலும், எத்தனை தான் உவமைகள், உதாரணங்கள், விளக்கங்கள் எத்தனை சொல்லினாலும் தான் சுபாவத்தை விடாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க எங்கே போக முடியாது? ஐயா சொல்லுங்கள், பக்கத்து வீட்டில் சண்டைக்கு வந்துடுவாங்க. எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாதுங்க. வீட்டில் ஜமாளிக்கலாம், சபையில் ஜமாளிக்கலாங்க, கர்த்தருக்கு முன்னாடி ஜமாளிக்க முடியாது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் இருதயத்தை நீங்களே பார்க்கும்போது உங்கள் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரா, உலகம் இருக்குதா, உலகத்தின் இச்சைகள் இருக்கா, அது பூரா உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியாது ஒன்றும் கிடையாது. நீங்கள் சோதிக்கணும். அந்த பழசெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாதெல்லாம் வெளியே விட்டணும், கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் உள்ளே கொண்டு வரணும். அது பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
இப்போ நான் அந்த பழைய குணத்திலே இருந்துக்கிட்டு கர்த்தரை பாடுறதுனால சொல்லுங்க, அந்த பழைய குணத்தை நான் வச்சுக்கிட்டே தேவனை ஆராதிக்கிறதுனால, அந்த பழைய குணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லைங்க. அது கொஞ்சம் ஆண்டவருடைய கோவாய்க்கனை கூடுறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தங்கம்னு சொன்னால் வெளியிலையும் பார்த்தா என்னவா இருக்கும், உள்ளேயும் என்ன பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி தாங்க பரிசுத்தமான எந்த சைடு பார்த்தாலும் பரிசுத்தமாக இருக்கணுங்க. ஒரு நாள் தவறு செய்துட்டோம், அது ஆண்டவருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். முழங்கால் போடணும். நான் ஆரம்பத்தில் இந்துவிலேருந்து மனம் திரும்பும்போது, கர்த்தருக்கு விரோதமான குடும்பத்திலேருந்து மனம் திரும்பும்போது ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், தேவனே எல்லா பாவமும் நான் செஞ்சுருக்கிறேன். விக்கிரகனை பண்ணேன், விக்கிரகத்து படைச்சதை சாப்பிட்டேன், எல்லாம் செய்தேன். இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு எழுதப்பட்டிருக்கு. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லுது. அப்படி முழங்கால் போட்டு நான் சொன்னேன், ஒரு மனுஷனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யலை, ஒரு மனுஷிக்கு விரோதமாக நான் பாவம் செய்யலை, செத்த ஆவிகளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யலை, உமக்கு ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன். இந்த மாதிரி சினிமா பார்த்தேன், இன்றையிலேருந்து உங்கள் நாமத்தில் சினிமா பார்க்க மாட்டேன்னு விடுறேன். சினிமா பார்த்தது பாவம்னு சொல்கிறேன், மன்னிச்சிருங்க. சினிமா பார்க்க மாட்டேன்னு விடுறேன், சினிமாவை விடுறேன்னு சொல்லி விடுறேன். சினிமா பாட்டு அதுக்கெல்லாம் இனிமேல் நான் செய்ய மாட்டேன். இப்படியே அறிக்கை செய்து விட்டுட்டேன் நான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சில பேர் சொல்லுவாங்க, மடியில் கனமும் இல்லை, வழியில் இருதயத்தில் கனமும் இல்லை, பிசாசுக்கு பயமும் இல்லை. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஒரு அள்ளி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அப்போ தாவீது சொல்கிறார் உரிமையோட, என் ஆத்துமாவை வெறுமையா விடாதே, என் ஆத்துமாவை. ஏசாயா 55, ஏசாயா 55 3வது வசனத்தில், உங்கள் ஏசாயா 55:3 உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று சொன்னார். உங்கள் செவியை சாய்த்து எங்கேயும் போகாதீங்க. உங்கள் செவியை சாய்த்து என்கிட்ட வாங்க. செவியை ஏன் சாய்க்கணும்னா, சொன்னால் கேட்கறதோ, சொன்னால் கேட்குறேன், சொன்னால் கேட்குறேன், சொன்னால் கேட்குறேன்னு செவியை சாய்த்துட்டு வாங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். என் ஆத்மாவை வெறுமையாய் விட்டுறாது. தேவனே, இரவில் என் ஆத்மா உண்மை என்ன செய்கிறது, வாஞ்சிக்கிறது. பாருங்க, படுத்திருப்பேன் நைட்டில் 1 மணி 1:30 மணி ஆகும்போது செய்தியை குறித்து ஒரு பாரம் வந்துச்சுன்னா, அப்படியே 1:30 மணிக்கே பல்லு வேலைக்கு முகத்தை கழுவிட்டு போய் பைபிள் எடுத்து 2 மணிக்கெல்லாம் செய்தி எடுத்துக்கிட்டு இருப்பான். பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலைக்காரனா, எதுக்கும் எந்த நயா பைசா கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷனாக உலகத்தில் நான் வாழ விரும்பவே இல்லை. நான் தெரு கூட்டினாலும் கூட மற்றவர்கள் கூட்டுற தெருவை விட அது நல்லா இருக்கணும்னு போய் அந்த தெருவை பார்த்துட்டு வந்து அந்த தெருவை சரிப்படுத்தி நல்லா சூப்பராக செய்வேன் அந்த வேலையை. எந்த வேலை செய்கிறேன்னா அதை தேவனுக்கு மயண்டார். இன்னொன்று, வேலை செய்வேன். எனக்கு வேலையை கொடுத்த மனுஷன் பார்க்கும்போது நீ செய்த வேலை சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு யோசிச்சு செய்வான். தேவனுக்கு மயண்டார். அவர் வந்து பார்த்துட்டு உங்கள் வேலை நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இந்த ஒரு முயற்சி பிரயாசம் சகோதரிகளுக்கு இருந்தாலும் சகோதரிகளுக்கு இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள். வேலை செய்கிறதுல மட்டும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஒரு அள்ளி சொல்லுவோமா?
இது உதாரணத்துக்கு ஒரு சின்ன பாயிண்ட் சொன்ன அவ்வளோதான். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கடைசி 2 வரியில், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு என்ன செய்கிறது? மதுரமாய் இருக்கிறது. அந்த கிச்சிலி மரத்தின் கீழே தெய்வமே வந்து அந்த கிச்சிலி மரத்தின் கீழ் அந்த நிழலிலே நான் வாஞ்சையாய் என்ன செய்கிறேன்? உட்காருகிறேன். அதனுடைய கனி எப்படி இருக்கிறது? நிழலிலே வாஞ்சை இருக்கிறது, கனியிலே மதுரம் இருக்கிறது. ஒரு அலை சொல்லுவோமா? ஒரு பாட்டு பாடினாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்தி, ஆஹா, கிறிஸ்தவ பாடல் இவ்வளவு அழகா, இவ்வளவு இனிமையா, இவ்வளவு மதுரமா, இவ்வளவு அதிகாரமா, வல்லமையா, இவ்வளவு கருத்துக்கள் நிறைந்த பாடலா அளவுக்கு விவரித்து பாடணும். வசனம் வாச்சாலும் எல்லாரும் புரிகிற மாதிரி, அறிகிற மாதிரி, தெரிகிற மாதிரி வாசிக்கணும். வாசிக்கும் போதே அந்த எழுத்துக்கள் முதற்கொண்டு அவங்களுக்கு விளக்கமாக இருக்கிற மாதிரி வாசிக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நிழலில் நான் என்ன செய்கிறேன்? அதன் கனி எனக்கு தேவனுக்கு மகிமையுண்டாகும். அந்த வாஞ்சை. ஒரு 30 வருஷம் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன், 40 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிற வளர்ச்சி என்ன? அல்ல அடைந்திருக்கிற பின்மாற்றங்கள் என்ன? விசுவாசத்தில் பின்மாற்றம், அன்பில் பின்மாற்றம், கீழ்ப்படுதலில் பின்மாற்றம், பொறுமையில் பின்மாற்றம், நற்கிரிகளில் பின்மாற்றம், பாடலில் பின்மாற்றம், நேரத்தில் பின்மாற்றம், எத்தனையோ இருக்கு. ஒரு மனுஷனுக்கு முதல்ல இருதயத்தில் பின்மாற்றான பிறகு தான் சரீரத்தில் பின்மாற்றம் வரும். நான் எவ்வளோ வளர்ந்துருக்கிறேன்? என்னுடைய வளர்ச்சி என்ன? தேவன் எனக்கு தந்த பிள்ளைகளை எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வளர்த்துருக்கிறேன்? அதனுடைய வளர்ச்சி என்ன? நான் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கேனா? ஆவிக்குரிய தாயாக இருக்கேனா? என் மகன் ஆவிக்குரிய மகனா? ஆவிக்குரிய மகளா? அப்பா சொன்னால் உடனே கேட்குற மாதிரி பிள்ளைகள்ல, பெண்ணுக்கு சொன்னாலும் சரி, பையனுக்கு சொன்னாலும் சரி. ஒரு கிளாஸ்மேட்டு வந்து சமமாக இருக்கிறான், அவன் சொல்கிறத போடா, கேட்க மாட்டான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி தகப்பன் சொல்கிறத, தாய் சொல்கிறத கேட்காத பிள்ளைகள் சில வீடுகளில் இருக்காங்க. ஊழியத்துக்கு வந்த நாட்கள்லேருந்து இது வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் சில காரியங்களை சொல்லுவாங்க, செய்ய சொல்லி. செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செஞ்சே முடிப்பேன். 5 மணிக்கு வந்துருங்க, ஏன்னா 4:45 அங்கே போயிடுவேன். எந்த வேலையும், ராஜாவுடைய வேலையை ஒரு நாள் நான் லேட்டாக செஞ்சதே கிடையாது. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரகளை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அதன் நிழலிலே நான் என்ன செய்கிறேன்? வாஞ்சையாய் உட்காருகிறேன். என்னாகமும் 14ஆம் அதிகாரம், என்னாகமும் 14:9 3வது வரி. என்னாகமும் 14:9 3வது வரி. அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. நம்மளை காக்கிற நிழல் எப்பொழுதும் நம்மளோடு கூடவே இருக்கிறது. ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நல்லா சத்தமாக சொல்லுங்க. தயவு செய்து நாசரம், உங்கள் ஆராதனை வந்து ஆண்டவருக்கு முன்னாடி சிறப்பாக இருக்காது. இப்படி டல்லாக சோம்பலாக செஞ்சிங்கன்னா
அந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. நல்லா உற்சாகமாக ஆமேன் அலையிலையா சொல்லி, ஆமாம், நம்மளால் ஆக போகிற காரியம்லாம் எல்லாம் தேவன் செய்வார். தேவனுக்கு மகிழ்ந்தார். ஒரு அலை சொல்லுவோமா? அவர்களை காத்த நிழல், எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க. இது மனுஷனுடைய நிழல். மனுஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த நிழல் இருக்கும். மனுஷன் மறைச்சிட்டான், அந்த நிழல் என்ன செய்யும் சொல்லுங்க? என்ன? விலகி போயிடும். ஆனால் எல்லாரிடத்திலும் அன்பாக இருந்து தான் ஆண்டவர் சொன்னாரை தவிர யாரையாவது நம்பிருன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதுக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க பாருங்க. ஒரு ஆளு சொல்லவோமா? நல்ல ஒரு ஆளு சொல்லவோமா? உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில். ஆனால் என்ன நம்புறது போல மனுஷனை நம்புன்னு தேவன் சொல்லலை, மனுஷனை நம்புன்னு தேவன் சொல்லலை. ஏன்னா அவங்கெல்லாம் தற்காலிகமாக உள்ளவங்க. அந்த அன்பு ஒரு நாள் மாறி போயிடும். தேவனுடைய அன்பு என்றைக்கும் மாறாது. இப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த இலவசமான வருஷங்கள், இலவசமான மாதங்கள், வாரங்கள், நாட்களை நம்ம பயன்படுத்தி அங்கே போகிறதுக்கு நீங்கள் பாருங்கள். மனுஷனை மேற்கொள்வது பெரிய காரியமே இல்லைங்க. அவன் பணக்காரனாக இருந்தாக்கும் கொஞ்சம் நாள் இழுக்கும். அவன் பலமுன்னவனாக இருந்தானுக்கும் அதுக்கும் கொஞ்சம் நாள் இருக்கும். பயந்தவனாக இருந்தால் 2 நாளில் வேலையை முடிச்சு போடலாம். மனுஷனை மேற்கொள்வது பெரிய காரியம் இல்லை. நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற பிசாசை மேற்கொள்ளணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க பாருங்க. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் பிரயோஜனப்படாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை சோதரிப்போம். தேவனுக்கு மகிழ்ந்தார். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். என் வியாபாரத்தை விட்டு போடா பிசாசு, என் வீட்டை விட்டு போ, என் பிள்ளையை விட்டு போ, நாங்கள்லாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மூழ்கினவர்கள், எங்களிடத்தில் வரக்கூடாது. இங்கே சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், ஊழியத்துக்கு ஆண்டோடைய கிருபையில் வந்த பிறகு ஆயிரக்கணக்கான பிசாசுகள் நம்ம ஊழியத்தில் விரட்டும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஜெபிக்க தென்னை மரத்தில் மட்டை பழுத்த விழுந்தது போல் இயேசு ஆண்டவருடைய பேரை சொல்ல சொல்ல பிசாசு விழுந்து ஓடுனா, வாலிபத்தில் அவன் எப்படிப்பட்ட பிசாசாக இருந்தாலும் ஏற்று நிற்பேன், வாடாங்க அப்படின்னு. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிழ்ந்தார். எத்தாவது ஒரு கிரிகள் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, ஏதாவது ஒன்றில் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல உற்சாகமாக வாய் தந்து கர்த்தரை துதிப்போம். எதில் பரலோகம் இருக்குது, எதில் பரலோகம் இருக்குதுன்னு தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. எதில் நரகம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எதில் நரகம் இருக்குது, எதில் பரலோகம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை சோதரிப்பாங்க. அவர்களை காத்த நிழல் என்ன செய்தது? விலகி போச்சு. விலகி போயிடும். எவ்வளவு நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் சரி, உயிருக்குயிரான அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அந்த காலங்கள் வரும்போது அவங்க குணத்தை காமிச்சிருவாங்க பாருங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. எங்கேயாவது போயிட்டு வரலன்னு சொன்னால் கண்ணீரோடு 2 பேரை கூட்டிக்கிட்டு தேடி அலைவார் என்னுடைய அண்ணன். தம்பி போனால் காணலை, அவன் இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்ன ஆச்சோ தெரியல. தேவனுக்கு மகிழ்ந்தார். ஒரு காலகட்டங்கள் வரும்போது எனக்கு எதிரிலேயே அருவாள் எடுத்தார். என்னைக்கு இருந்தாலும் என் கையில் தான் உனக்கு சாவுன்னு சொல்லி. அதே ஆள். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நான் சொன்னேன், நான் முதல்ல ஒரு சகதியினுடைய குவியல் மேலே நான் நின்னேன். அதில் எனக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியணும். இப்போ நான் ஒரு கண் மலையின் மேலே நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். உன்னால் என்னை கொல்லவும் முடியாது, உன் கையில் நான் சாகவும் மாட்டேன், உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் என்னை விட்டு அப்படின்னேன்.
வெட்டு அப்படின்னா. சும்மா இல்லாமல் யாராவது வந்தாங்க, வாங்க என் தம்பி இப்படி பண்ணிட்டான், அவனை வெட்டலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவர் என்கிட்ட வந்து சொல்லுவார், உங்கள் அண்ணன் உன்னை வெட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, சூதான மாதிரியா அப்படின்னு. என்னடா அந்த பிசாசை எப்படா விரட்டுறதுன்னு சொல்லி உட்காந்து பல சூழ்நிலையில் மாற்றி 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 ஆலோசனை பண்ணி கடைசியில் ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்தேன். ஒரு ஆளை கூப்பிட்டு, இன்றைக்கு மார்க்கெட்டு முடிஞ்ச உடனே உங்கள் தம்பி உங்கள்கிட்ட பேசணும், முக்கியமான காரியம்னு சொல்லி மார்க்கெட்டு முடிஞ்ச உடனே நேராக என் வீட்டுக்கு வர சொல்லி தயவு பண்ணி சொல்லியிருப்பா அப்படின்னு. கண்டிப்பாக சொல்கிறேன்னு போய் சொல்லிட்டார். உடனே அப்போ மேரேஜ் எனக்கு இல்லை. உடனே போய் மட்டன் வெட்டிட்டு வந்து, முட்டை வாங்கிட்டு வந்து, அரிசி வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி மட்டன் குழம்பு வச்சு, மட்டன் மசாலா வச்சு, முட்டை மசாலா பண்ணி ரெடியாக வச்சு இலையெல்லாம் வாங்கி பாயெல்லாம் விரித்து போட்டு உட்காந்தே இருந்தான். வந்தார். வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் நீ சொல்லி விடவே மாட்ட, அப்படி சொல்லி விட்டுருக்கேன்னா முக்கியமான காரியம் இருக்கும், அதனால் வந்தேன் அப்படின்னார். முக்கியமான காரியம் தானே, தண்ணி கொடுத்து கை கழுவுனேன் அப்படின்னேன். ஏன் அப்படின்னார், சாப்பிடுனேன் வெயில் நேரம், உட்கார், கை கழுவிட்டு உட்காரு. இலையை போட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட நல்ல திருப்தியாக கொடுத்தேன். ஏப்பா இந்த நேரம் நான் உனக்கு விரோதியாக இருக்கிறேன், எனக்கு நீ சாப்பாடு கொடுக்குறேன்னா என்னப்பா அர்த்தம்னாரு. அது ஆண்டவர் சொன்ன சத்தியத்தின் அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை, உன் சத்துரு பசியாக இருந்தால் என்ன செய்ய, அந்த சத்தியம் கொடுத்த அர்த்தம்னு இது, நீ சாப்பிடு நல்லா வயிற்றுக்குன்னு. சாப்பிட்டுட்டேன்னு இந்த தண்ணி கையை கழுவு, கொண்டாச்சம்ப இந்த டவுல் கையத்தோட சோதர், இப்போ நில்லுனே அப்படின்ட்டு என்னுடைய சட்டையை, ஏன்னா காலர் இருக்கிறதுனால வெட்டு சரியாக விழுகாது, என்னுடைய சட்டையை கலட்டி ஒரு ஸ்டூல் மேலே போட்டுட்டு அருவாள் எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் கொடுத்தான். வீரனாக இருந்தால் வேலையை செய்து முடி, கோழையாக இருந்தேன்னா வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு. என் பக்கத்துலேயே வராத வெட்டுவேன் வெட்டுவேன் வெட்டுவேன்னு ஊரே சொல்லிக்கிறேன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? என்னை வெட்டுற அளவுக்கு நீ பெரிய வீரனா, உன் கையில் சாகிற அளவுக்கு நான் உனக்கு அடிமையா, கோழையா? பரவாயில்ல இருக்கட்டும், உன் ஆணவத்துக்காக நான் மடிக்கிறேன், அருவாளைப்படி வெட்டுறேன், வெட்டு, இந்த முழங்கால் போடுறேன், வெட்டுனே, ஏனே வெட்டுனே. அட என்னப்பா ஏனே வெட்டலை, உன் வாசகம் போகிறேன் என்ன வெட்டுவேன் வெட்டுவேன் தானே, வெட்டு. நான் தான் காலர் கூட உனக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு கழட்டிட்டு போகிறேன்ல முழங்கால், ஒரே வெட்டு வெட்டுனா என் தலை தனியாக விழுந்துடும். நான் பரலோகத்துக்கு போவேன், நீ ஜெயிலுக்கு போவேன், உன் உத்தரவத்தை நீ பார்த்துக்க, என்னுடைய மகிமையை நான் அனுபவிச்சுக்கிறேன், வெட்டுனேன் அப்படின்னா. இல்லை என்னால் முடியாதுப்பா அப்படி, இனிமேல் வெட்டுறேங்கிற பேச்சாடியோட விட்டுருனே என்ன, சந்தோஷமாக போ. அன்றைக்கு தேவன் விடுதலை கட்டளையிட்டார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆனால் நான் ரட்சிக்கப்படாமல் தானே அவரை அடித்து தூக்கிடுவேன். நான் ரட்சிக்கப்பட்டு அதை செய்தேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய நாமம் மகிமைப்படாது, மகிமைப்படாது. ஆனால் என்னுடைய வயசில் நீ சின்ன பையன்தான், எனக்கே புத்தி படிப்பிச்சிட்டப்பா, எனக்கு புத்தி படிப்பிச்சிட்டேன், நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, பழி வாங்குதல் இருக்கக்கூடாதுங்க பரிசுத்தவான்கள்கிட்ட. அவர் ஒரு தீமை செஞ்சிட்டாரு, நான் போய் ஒரு தீமை செய்வேன்னு செய்யவே கூடாது. கர்த்தர்கிட்ட விட்டு கொடுத்தோம்னா, ஆண்டவரை நீங்கள் பார்த்துங்க, அந்த சௌகரியம் எப்படியோ நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா வாழணும், அதான் ஏன் வாஞ்ச, இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்துங்க, என்ன செய்யணுமோ சரி ஒரு அள்ளி சொல்லுவோமா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 17:9, சங்கீதம் 17:9, சங்கீதம் 17:9,
என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்று. வேற எங்கேயுமே எனக்கு என்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு புகலிடம் இல்லை ராஜா. எத்தனையோ பேருக்கு நன்மையாக பேசினேன், எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தேன், எத்தனையோ பேருக்கு உதவி வேலைகள் செய்தேன். என்னை ஆதரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. தைரியமான சொல்ல ஆள் இல்லையா. நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை என்ன செய்யும்? காப்பாற்று. என் குடும்பத்தையே காப்பாற்றும்பா. அந்த செட்டைகளின் நிழலிலே என் பிள்ளைகளையும் கூட தேவனை காப்பாற்றும் ஐயா. ஒரு அள்ளி சொல்லுவோமா? ஏசையா 51 ஏசையா 51:16 கடைசி வரியில், என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிழல்னாக்கா அப்படியே பாதுகாக்கிற நிழல் இருக்குது, காப்பாற்றுகிற நிழல் இருக்குது, விலகி போகிற நிழல் இருக்குது. விலகி போகிற நிழல் இருக்குது. பொறுப்பு இல்லாதவர்கள், அக்கறை இல்லாதவர்கள், அன்பு இல்லாதவர்கள், பாசம் இல்லாதவர்கள், வாழ பொறுக்காதவர்கள், முன்னேறதுக்கு பொறுக்காதவர்கள், கொஞ்சம் வருமானம் கூட வர்றதுக்கு பொறுக்காதவர்கள், நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்துறதுக்கு பொறுக்காதவர்கள், அந்த நிழல் விலகி போயிடும். விலகி போயிடும். தேவன் நமக்கு நிழலாக இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் தம்முடைய செட்டையின் நிழலிலே என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுவார். சொல்லுங்க நல்லா. தேவன் செட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்றுவார். சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் வைராக்கியமாக இருக்குங்க. வைராக்கியமாக இருங்க. ஒரு அள்ளி சொல்லுவோமா? சங்கீதம் 91 14வது வசனத்தில், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். இப்போ டைரக்டாக நாமளே தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கும். டைரக்டாக சொல்லுங்க. டைரக்டாக தேவனிடத்தில் நாமளே வாஞ்சியாக இருக்கும். ஏறத்தாழ அந்த நாள் எனக்கு மறந்து போச்சு. ஆனால் ஊழியத்தில் 55 வருஷம் ஊழியம் செய்கிறேன். ஆண்டவருக்குள்ளே நான் வந்த முதல் நாள் இருந்து இந்த கால வேலை வரைக்கும் அவர் மேலே வச்சிருக்கிற என்னுடைய அன்பு குறையாமல், என்னுடைய பாசம் குறையாமல், என்னுடைய பிரியம் குறையாமல், என்னுடைய ஆவல் குறையாமல், என்னுடைய பணிவிடைகள் குறையாமல்